விழுந்துருங்க அந்த பக்கம். சின்ன குழந்தை அசால்ட்டா. எல்லாருக்கும் வணக்கம். யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? ஓ, எல்லாரும் இங்க இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சொன்னா பதிலுக்கு வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொன்னா வெடிக்குது. வணக்கம் சொன்னா வெடிக்குது. என்ன இது? செத்த நேரத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லைல்ல? இது என்ன இது? பார்த்தா குதிரை மாதிரி இருக்கு. பெரிய குதிரை இல்ல, குட்டி குதிரை மாதிரி இருக்கு. குதிரைன்னா சவாரி பண்ணணும்ல, சவாரி பண்ணி பார்ப்போமா? ஆனா அந்த குதிரை நம்மளை ஏற்றத்துக்கு சம்மதிக்கணுமே. நீங்க எல்லாரும் குதிரை குதிரை அப்படின்னு கூப்பிடுங்களேன். எனக்கே கேட்கல, குதிரைக்கு எப்படி கேட்கும்? குதிரை 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 குதிரை. ஐயோ, குதிரை எல்லாரும் கூப்பிட்டாங்கல்ல, என்னது என்ன சொல்ற? ஓஹோ, நீர் வர குதிரை என்ன பேசவே மாட்டேங்குது? குதிரை நான் பேசுறது கேக்குதா? என்ன பண்ணலாம்? இந்த குதிரை எழுந்திருக்கணும்னா நம்ம எல்லாரும் கை தட்டணும். நானும் கை தட்டுறேன், நீங்களும் கை தட்டுங்க. இந்த குதிரை கை தட்டினாதான் பேசும் போல இருக்கு. குதிரை 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 எது? அப்படியா அப்படியா? சரி சரி சரி. இப்ப நான் உன் மேல ஏறி சவாரி பாப்பறேன். ஏறிக்குவா? வாட்டி ஏறிக்கிறே, ஒரு வாட்டி ஏறிக்கிறே. அப்படியா? இது இது வர இது வர மெதுவா தடையுற. இப்ப ஏறிக்குவா? ஏறிக்கிறா ஏறிக்கிறா. பாடி பாடி குதிரையில ஏறியாச்சு. குதிரை போலாமா? என் வெயிட் உனக்கு தாங்குதியா? போலாமா போலாமா? போலாம். குதிரை 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 குதிரை. என்ன குதிரை? நீ வரியா? ஏறிக்க சும்மா வா. ஏறிக்க ஒரு கால் போடு, சும்மா கால் போடு. அவ்வளோதான், முடிச்சுக்கோ முடிச்சுக்கோ. போ சவாரி போ. குதிரை போ. அவ்வளோதான் அவ்வளோதான். நான் மட்டும் தனியா நினைச்சிருந்தேன், இப்ப எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. எல்லாரும் நீங்க கை தட்டுங்க. நீ இப்போ குதிரைக்கு ஒரு பேர் வைங்க. என்ன பேர் வைக்கலாம்? எல்லாரும் சொல்லுங்க, இந்த குதிரைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஆப்பிளா? ஆப்பிள் தெரியுமா? உலகத்திலேயா குதிரைக்கு ஆப்பிள் பேர் வச்சது நம்ம அம்மா. யாரு இல்லையா? இப்ப இருந்தது ஆப்பிள், குதிரை கிடையாது. இது ஆப்பிள் சரியா? கட்டி சாப்பிட்டாதப்ப அது கடிச்சிடும். போலாமா போலாமா? ஆப்பிள் ஆப்பிள் கூப்பிட்டாலும் அது போவோம். நீங்களும் கூப்பிடுங்க ஆப்பிள். அந்த ஆப்பிள் 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 ஆப்பிள். அடிச்சோ ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள். அப்பா இறக்கப்பா போதுமா? ஆப்பிளே போதுமா? இந்த குதிரையை பத்தி ஒரு கதை சொல்றாங்க. இந்த குதிரை சாதாரண குதிரை இல்லை, ஆப்பிரிக்காவில இருந்து வரவழைக்கப்பட்ட குதிரை. தயவுசெய்து நம்புங்க, ஆப்பிரிக்காவில இருந்து வரவழைக்கப்பட்ட குதிரை. இந்த குதிரையோட விசேஷம் என்னன்னா, இசைக்கருவிகள் மட்டும் இருந்தா மட்டும்தான் இது ஓடும் ஆடும் பாடும். சரியா? இப்ப இந்த குதிரை வேகமா ஓடணும்னா ஒரு இசைக்கருவி இருக்கு. அந்த இசைக்கருவியோட இசை கேளுங்க, அப்பதான் இது வேகமா ஓடும்.
இந்த குதிரை ஆப்பிரிக்கா இல்ல, அதனால இதுக்கு வந்து ஆஸ்திரேலியா நாட்டு பழங்குடியின மக்களோட இசைக்கருவிகள் வாசிச்சாலும் இது ஓடும். அந்த இசை கேளுங்க. கேட்டுச்சா? உங்க எல்லாரும் கேட்டுச்சா? இந்த இசைக்கருவியோட பேரு டிஜிலுடுன்னு பேரு. சொல்லுங்க, டிஜிலுடு. இந்த இசைக்கருவி வந்து ஆஸ்திரேலியா நாட்டு பழங்குடியின மக்கள் வாசிக்கக்கூடியது. இந்த இசைக்கருவியோட மிகப்பெரிய மகத்துவம் என்னன்னா, பழங்குடியின மக்கள்லாம் காட்டுக்கு வேட்டையை போகும்போது பயந்துருவாங்க. திடீர்னு சிங்கம் வந்துடும், புலி வந்துடும், அது பயந்துருவாங்க. அந்த பயத்தை போக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு இருட்டு மட்டுமே இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் அப்படி படுக்க வச்சு 10 பேர் சேர்ந்து அந்த பயந்த ஆளோட உள்ளங்கால ஊத ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஆரம்பிச்சு உச்சந்தலை வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் ஊதுவாங்க, விடிஞ்சிடும். அப்படி விடியறதுக்கு முன்னாடி அந்த பயந்தவரோட கண்ணிலேருந்து தண்ணியா ஊத்துனா அவர் பயத்திலேருந்து மீண்டு வந்துடுவாராம். அந்த மாதிரி இசைக்கிறது இது. இப்ப பாருங்க, சாதாரணமா வாசிக்க முடியாது, அரை வாயில தான் வாசிக்க முடியும். இப்போ நம்ம பஸ் ஓட்டும் போது எப்படி ஓட்டுவோம்? வாயில எப்படி ஓட்டுவோம்? பஸ்ல ஓட்டுவோம்ல, இந்த மாதிரி அரை வாயில பலநூறு விதமா அந்த வயிற்று சொல்ல முடியும். எல்லாம் ஊதுனாதான் நம்ம இதுக்கு பேர்ல வச்சா ஆப்பிள். அந்த ஆப்பிள் நம்ம கூட எல்லாம் ஓடியாடி குதிரை போதுமா உனக்கு? போதாதான்? இப்ப என்ன பண்ணணும்? என்ன வேணும்? மழை பெய்யணுமா? அடிக்கிற வெயில எங்க மழை பெய்யுது? வாய்ப்பு இல்லைல்ல. மழை பெஞ்சு அவனுங்குதே. என்ன பண்றது இப்போ? என்ன பண்றது? நம்ம கிட்ட வேற ஒண்ணு இருக்கு. மழையை வர வைத்துருமா? எல்லாரும் கண்ண முழுங்க, மழை வருதான்னு பார்ப்போம். அண்ணாந்து பார்த்து மழைய வாவான்னு கூப்பிடுங்க. கேக்குமா? மழைக்கு நல்லா கத்துங்க. மேகத்துக்கிட்ட போயிடுச்சு. இப்ப கேட்டு நினைக்கிறேன், எல்லாரும் கண்ண முழுங்க, மழை பெய்தான் பார்ப்போம். தயவு செய்து உண்மையா கண்ண மூடும். ஒன்றரை கண்ணில் பாக்குறது, கையை மறைச்சுக்கிட்டு கண்ணை அப்படியே பார்க்கறது அப்படியே கூடாது. மழை இப்ப வரும், நம்புனா மழை வரும், நம்பலனா புயலே வந்துடும். எல்லாரும் கண்ணை மூடிட்டீங்கன்னு நம்புறேன். அதே கண்ணை பொத்திக்கிட்டு கண்ணை திறந்து பார்க்கறது. கிளம்புடுங்க, மழை வரும். நம்பலாம் மழை வரும், நம்பலனா புயலே வரும். கண்ணை தரங்க. நிறைய பேர் ரொம்ப உண்மையா கண்ணை மூடிருந்தீங்க, அதுக்காக வேண்டி நானே கேட்டேன். இப்ப எப்படி மழை வந்துச்சு பார்க்கலாமா? இப்ப கண்ணை திறந்துருங்க. இப்ப கண்ணை மூடக்கூடாது, கண்ணை திறக்கணும். நம்ம பழங்குடியின மக்களோட அறிவு வந்து சாதாரண இல்லைங்க. இது என்ன பொறுத்தவரை பார்த்தா இது ஒரு விதை சேகரிப்பு மூங்கிலா தான் இருக்கு. இது மூங்கில்
உள்ள வந்து பல ஆயிரம் விதைகள் வந்து உள்ள இருக்கு. இதுல அப்படியே அந்த பாருங்க ஓட்ட 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 ஓட்டையா இருக்கும். இதுக்குள்ளார குச்சிகளை சொருவி வச்சு அப்படியே நம்ம இப்படி சாய்க்கும் போது அது பிரேக் ஆகி பிரேக் ஆகி பிரேக் ஆகி பிரேக் ஆகி பிரேக் ஆகி எல்லா விதையும் அப்படியே உருண்டு 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 வரும். உருண்டு 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 வரும். இதுக்கு பேர் வந்து ரெயின் ஸ்டிக்னு பேரு. ஆனா இதுக்குள்ள விதையை சேகரித்து வைக்கணும்ன்ற ஒரு அறிவை கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க பழங்குடியின மக்கள். அவங்களுக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பெரிய நன்றியா ஒரு கை தட்டணும். இந்த இசைக்கருவி வச்சா ஒரு ஆளை வந்து வைத்தியம் பார்க்கறதுக்கு உண்டான கருவியா இருக்குது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெடிசனா மாறுறது இங்க இருக்கு. அதே போல இந்த இசைக்கருவியை விதைய உள்ள வச்சு அதை விதையை சேர்க்கிற மாதிரியும் சேகரித்து வச்சு இது ஒரு மழை ஓசை வர மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. அஜிஜோ இப்பேற்பட்ட இசைக்கருவியோட இசையெல்லாம் கேட்டாதான் நம்ம ஆப்பிள் மறுபடியும் சவாரி போவோம். யாரெல்லாம் சவாரி போறதுக்கு வர்றீங்க கை தூக்குங்க. பாப்பா நீ கை தூக்கிட்ட ஆல்ரெடி பார்த்துட்டேன். இந்த ஆப்பிள் அங்க ஆப்பிள் உனக்கு ஆரஞ்சு தரவா? இது வச்சுக்க. இது வச்சு ஒரு சவாரி போ. போங்க சவாரி போங்க. நானும் கூட வரேன். ரெடி போலாமா? சத்தம் அப்பா எனக்கு இன்னொரு ஆளும் கிடைச்சிருச்சு. இப்போ முதல்ல ஆப்பிள், இப்ப ஆரஞ்சு, அடுத்த சாத்துக்குடி, திராட்சை யாராச்சும் இருக்கீங்களா? அந்த இருக்கு. வாங்க அடுத்தது அங்க போய் இன்னொரு ஆள் கூட்டிக்கலாமா? வாங்க குடிய 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 வேமா வாங்க குடிய குடிய. உங்களுக்கு ஆரஞ்சு, உங்களுக்கு என்ன பேரு? ஸ்ட்ராபெரி. ஓகே ஓகே. உண்மையில நான் யோசிச்சேன் அதுக்கு. நான் யோசிச்சேன் சொல்லிடுச்சு. ஸ்ட்ராபெரி நான் யோசிச்சேன் அது சொல்லுது. அங்க போய் ஸ்டாப் பண்ணிட்டு வந்துருமா? போலாமா? அவ்வளவுதான். எல்லாருமே இருக்குது. அதிகம் அந்த வண்டி நிக்காது போல இருக்க. எங்களை ஆரஞ்ச காலம் ஆரஞ்சு அது பாடி பிரிஞ்சு போயிடுச்சு. ரெட்டப்பாலத்திலே அப்படியே அப்பா அப்பா அப்பா. அதான் நீங்க நாடகம் பார்க்க வரல. நான் எல்லா கலைஞர்களை வந்து என்ன கூட்டிட்டு போறேன். ஆமா. ஆனா ஒருத்தருக்கு பேரு ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் போறப்ப இந்த குதிரையில போயிருவீங்க நினைக்கிறேன். இடம் பார்த்தாது ஏறிக்கலாம் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர். ஆமா இந்த குதிரை நல்லாவே ஓடுது. நல்லா ஓடுது. இந்த நல்லா ஓடுது. நான் இன்னும் தேவையில்லை நினைக்கிறேன். நீங்க போக ஸ்ட்ராபெரி. நான் பின்னாடி வரேன். ஐயோ குதிரை குதிரை குதிரை. ஐயோ குதிரை என்னோட குதிரை. ஐயோ ஆமா இந்த குதிரைக்கு வால் இருக்குல்ல, அதே போல நமக்கெல்லாம் வால் இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஆனா எனக்கு வால் வேணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு எங்க வால் வளர்க்கணும். எனக்கு வால் இல்ல. இந்த குதிரைக்கு மட்டும் இருக்கு. மனுஷனா? ஐயோ நான் மனுஷனா இருக்கு விரும்பவே இல்லையா? இந்த மனுஷங்களோட பழகி போற அடிச்சு. ஆமா மனுஷன் ஒரு நேரத்துல ஒரு மாதிரியா இருக்கான், பல நேரத்துல பல மாதிரி இருக்கான். அதனால அவங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அதனால அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அது வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. இது உனக்கு புரியல. அது எனக்கு நல்லா தெரியும். எதுவுமே அவங்களுக்கு புரியல. அதுவும் அவங்களுக்கு தெரியும். இப்ப கை தட்டு வாங்க பாருங்க. கட்டிட்டா பார்த்தீங்களா? இதான் மனுஷங்க. சரி இப்போ எனக்கு வால் முளைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏதாச்சும் சொல்ல வால் வருதான்னு பார்ப்போம். ஐயோ அந்த மந்திரம்லாம் வேலை நமக்கு. அப்ப ஒண்ணு செய்வோம். ஆப்பிளை தொடங்கி கூப்பிடுவோமா? ஆப்பிள் வாய. ஆரஞ்சு எனக்கு தயவு செய்து வால் முளைக்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உனக்கு ஆரஞ்சு வாங்கி தரேன், உனக்கு ஆப்பிள் வாங்கி தரேன், உனக்கு ஸ்ட்ராபெரி வாங்கி தரேன். நம்புங்க. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராமா? ஜெய் ஸ்ரீராம். வர்றவாலும் உள்ள போயிருக்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லாதீங்க.
ஏதாவது சொல்லுங்க, வால் வருதான்னு பார்ப்போம். நீங்க யோசிக்க எனக்கு என்னமோ பண்ணுது. ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரி குறுகுறு வருது. என்ன ஆகுது? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு என்னமோ ஆகுது. ஐயோ, என்னப்பா? சீக்கிரம் யோசிக்கப்பா, முடியலப்பா, என்னமோ குறுகுறு இருக்கு. சீக்கிரம் யோசிப்பா, தயவு செய்துப்பா. ஒரு மாதிரி குறுகுறு இருக்கு. ஸ்ட்ராபெரி காலைல நான் என்ன சாப்பிட்டேன்? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? தோசையா? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. நீங்க இட்லி, தோசை, இட்லி, தோசை, இட்லி. நீங்க எல்லாரும் தோசை, இட்லின்னு கூப்பிடுங்க. பால் முளைக்குதான்னு பார்ப்போம். கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. எல்லாம் சொல்லுங்க. தோசை, இட்லி. சத்தமா. ஐயோ, நல்லா கத்துங்க. என்னமா இருக்கு? ஏய், சூப்பர் பா. சூப்பரா இருக்கு பாலு. நல்லா இருக்கா? தொட்டு பாரு. ஸ்ட்ராபெரி ஒரு தோசைக்கு இட்லிக்குமா வால் முளைக்கும்? ஐயோ, என்ன தோசைக்கு இட்லிக்கு வால் முளைக்கும்? இப்படியே இல்லையா? ஐயோ, ஒரு தோசைக்கும் 2 இட்லிக்குமே வால் முளைச்சிச்சு. ஐயோ, தயவுசெய்து விட்டுருங்க. ஐயோ, இந்த ஆப்பிள் இதை பிடி. வாழை விடுங்க, அவரை வாழை விடுங்க. அப்படி உடம்புறாங்க. அப்பா விட்டாச்சு. என்ன அழகா இருக்கு இந்த வால். இந்த வாழை விட இந்த வால் எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை இங்க வரவழைச்சு எனக்கு வால் முளைக்க வச்சிட்டீங்க. அதான உங்க பிளானு. ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், ஆரஞ்சு, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஸ்ட்ராபெரியை டிராப் பண்ணணும். நீங்க அப்புறமா ரொம்ப நன்றி. நான் உங்களை வந்து விட்டு வந்துருவா. சூப்பர். இந்த குதிரை பயங்கரமான குதிரை. போங்க. ரைட்டு. இந்த குதிரை ரொம்ப நன்றி. மறுபடியும் குதிரையில வால் முளைச்ச குதிரையில எனக்கு வால் முளைச்சல சந்தோஷமா உங்க எல்லாரும் விட்டு டாடா பாய். வந்து ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாணவர். அவர் என்கிட்ட பள்ளியில் படித்து என்னுடைய பட்டையில் வளர்ந்த மாணவர். அவர் தான் திட்டமிட்டிருந்தோம். அவர் வர முடியல திடீர்னு. இந்த நண்பர் பேர் விஜயகுமார். அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். உண்மையாகவே நம்ம இப்படி ஒரு நிகழ்த்துக்கலையை நிகழ்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதாவது பாடல் எல்லாமே இப்படி ஒரு நிகழ்த்துக்கலையாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். என்ன அப்படின்னா ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு கிளுகிழப்பு சத்தத்தை கேட்டால் சிரிக்காது. இப்போ நம்ம முன்னால் கிளுகிழப்பு சத்தத்தை கேட்டால் நம்ம முறைக்க ஆரம்பிச்சோம். அதே கிளுகிழப்பை தான். ஆனால் அப்போ நமக்கு சிரிப்பு வருது, இப்போ நமக்கு கோபம் வருது. அப்போ நம்ம மனம் எவ்வளவு கடுமையாக இருக்குன்னு பாருங்க. கிளுகிழப்பினமோ அப்படியே தான் இருக்குது, நம்ம மனம் தான் கடுமையாக இருக்குது. அதனாலே கலையும் இலக்கியமும் எப்பொழுதும் மென்மையாக்கும். இங்கே வந்து குதிரையை வச்சு ஒரு மனிதனுக்கு வால் வருது அப்படிங்கிறது மட்டுமல்ல செய்திங்கிறது. ஒரு நகைச்சுவையின் மூலம் சின்ன சின்ன தருணங்கள் மூலம் நாம் குழந்தையாக மாற முடியும் அப்படிங்கிறதான் இந்த தருணம். ஒரு கலையும் இலக்கியமும் ஒரு மலையையோ அல்லது ஒரு மலை பிரதேச வாழ்வியல் இசையையோ நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக விஜயகுமார் செஞ்சுருந்தாரு. அவருக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் கைதட்டி பாராட்டிடலாம். பேச்சுலர் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸும் ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். பிபிஏ 25 ஆண்டு காலமாக முழு நேரமாக நாடகம் தான் என்னுடைய வேலை. இங்கே சென்னையில் வந்து சென்னை தியேட்டர் அகாடமின்னு ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட் இருக்குது. அதில் வந்து ஆக்டிங் கிளாஸ் இருக்கிறேன். அது இல்லாமல் ராஜீவ் மேனனே சினிமாட்டோகிராஃபர் எனக்கு தெரியும். அவருடைய மைண்ட் ஸ்க்ரீன்லேயும் வந்து நான் ஆக்டிங் கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு 8 படம் நடிச்சு முடிச்சிருக்கிறேன். 2 படம் ரிலீஸ் ஆகிடுது. அந்த படங்கள்லாம் கொஞ்சம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு படத்தில் வில்லனாக எடுத்து முடிச்சிருக்கிறேன். அந்த படம் ஒரு 21 அவார்டு வாங்கியிருக்கு, இன்டர்நேஷ்னல் அவார்டு. வெள்ளக்குதிரை இப்போ தான் வரும். அது இப்போ அமேசான் பிரைமில் இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒரு வெப் சீரிஸ்
இருக்குது. அதில் மியூசிக் கிரியேட்டிவ் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். போகும்போது பார்ப்போம். இதான் என்னுடைய அது போய் போகணும். வாழ்த்துக்கள் ரொம்ப எங்கள் சிறப்பு. அப்பா ஏற்றுக்கணும். அப்படியே போடா எப்படி சொல்லுறது போடா. தாண்டி போகணும் பயணப்படணும் மனசார